நோவா வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு கிருபை கிடைச்சனால தான். ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, அவர் தன் காலத்தில் நீதிமானாக வாழ்ந்தார். பார்த்தீங்களா? அந்த நோவாவுக்கு அந்த கிருபை கிடைச்சனால தான் நீதிமான வாழ முடியுது. கிருபை இல்லைன்னா நீதிமான வாழ முடியாது. அப்போ நோவா அத்தனை பாவப்பட்ட இடம் சோதோம் கொமோரா பட்டணம், பாவத்திலே கொடூரமான பாவம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட அந்த பாவ வாழ்க்கை வாழ்ந்த இடத்துல நோவா மட்டும் கடவுளோடு தேவனோடு உறவாடும்படியாக நீதிமானாக இருந்தார். அதனால இந்த நாளிலே அவர் கிருபை இருந்தால் நீங்கள் நீதிமானாய் வாழ முடியும். புரியுதுங்களா? இந்த உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவத்தின் மத்தியிலே நம்ம வாழ்ந்தாலும் அந்த பாவம் நம்மளை தொடாத அளவுக்கு ஏசப்பா நம்மளை நீதிமானாக மாற்றுறாரு. எப்போ மாற்றுறாரு? அவர் கிருபை எப்போ நம்மளுக்குள்ளே இருக்கோ அப்போ நடக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் கிருபை வேணும். எப்படி கடலுக்குள்ளே மீன் வாழுது, மீன் எப்படி உப்பை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது? நம்ம மீனை பிடிச்சி குழம்பு வச்சு சாப்பிட்றோம், உப்பு போட்டு தானே சாப்பிட்றோம் குழம்புக்கு. அப்போ கடலில் உப்பு தண்ணியில் தானே வாழுது. ஆனால் அந்த உப்பை என்ன செய்யலை, மீன் உறிஞ்சிக்காது. அதே போல் இந்த பாவப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. பாவத்தை நம்ம எடுக்காமல் இருப்பதுக்கு கிருபை வேணும். பார்த்துக்கொள்ளுங்க. நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, அவர் தன் காலத்தில் நீதிமானாக என்ன செஞ்சார், வாழ்ந்தார். பார்த்துக்கொள்ளுங்க.